ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் மார்க்கெட் ஸ்டில் வந்து இன்றைக்கி நல்லாவே ட்ரேட் ஆகுது. ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர், ஆக்சுவலி சைனாவோட பிரசிடென்ட், ரஷ்யாவோட பிரசிடென்ட், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனாவில் அந்த சிஓ சமிட்டில் மீட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. மேபி எஃப்ஐஎஸோட இன்ஃப்ளோ இன்னைக்கு அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிலீவ் பண்ணுறேன். பட் மார்க்கெட் க்ளோசிங் டைம் தான் தெரியும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் 198 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 24,625 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் 551 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் போகுது. 80,361 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 360 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 54,015 பாயிண்ட்ஸில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியில் இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கனரா பேங்க் இதெல்லாமே 1.5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஐசிசி பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஃபெடரல் பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஆட்டோ செக்டர் ஸ்டாக்ஸ்லாம் பயங்கர ஏற்றம். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் 4% மேலே அப்பு, பஜாஜ் ஆட்டோ 3% மேலே அப்பு, 9,020 வந்தாச்சு பஜாஜ் ஆட்டோ. இது போக மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவும் 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது, 3,324 ரூபா. டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 695 ரூபா போச்சு, இன்றைக்கி 694 ரூபாவில் இருக்குது, 3% மேலே டாடா மோட்டார்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. ஹீரோ மோட்டார் காப் 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. டிவிஎஸ் மோட்டார் 2% பாசிட்டிவில் இருக்குது. பாரத் ஃபோர்ஜ், போஷ் லிமிடெட், டிவிஎஸ் மோட்டார் போஷ் லிமிடெட் 2.5% பாசிட்டிவில் இருக்குது. பாரத் ஃபோர்ஜ், அசோக் லைலாண்டு, மாருதி சுசுகி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆக்சுவலி ஆட்டோமோட்டிவ்ஸ் கம்பெனிஸோட சேல்ஸ் வந்து இருந்துச்சு, ஓரளவு பெட்டராக இருந்ததுனால இதெல்லாம் பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. பிஎஸ்சி, மெட்டல், எனர்ஜி, ஃபினான்ஸ், இன்ஃப்ரா, டெக்னாலஜி, பேங்கிங், சர்வீஸ், பிஎஸ்சி பேங்க், சிமெண்ட், ரியாலிட்டி, கன்சியூமர் இந்த இண்டெக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் வந்துச்சு. ஃபார்மா செக்டார் எடுத்து பார்க்கும்போது சன்ஃபார்மா 1.5% நெகட்டிவ், ரெட்டிஸ் 1.5% பாசிட்டிவில் இருக்குது, பயோகான் 1.5% பாசிட்டிவ், லூபின், கிளென்மார்க் ஃபார்மா ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஆரோபிண்டோ ஃபார்மா, சிப்லா, டிவிஸ் லேபரேட்டரிஸ்லாம் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸோட சேல்ஸ் எடுத்து பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் பார்க்கும்போது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் 29,863 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பர்சனல் வெஹிக்கிள் சேல்ஸும் 43,315 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. பட் எஸ்டிமேஷனோட கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பர்சனல் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து எஸ்டிமேஷனோட கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து பார்க்கும்போது 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. பர்சனல் வெஹிக்கிள் சேல்ஸ் 3% விழுந்திருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ்னு பார்க்கும்போது ஒரு 2% விழுந்திருக்கு. இது போக டோட்டல் டொமஸ்டிக் சேல்ஸ் 2% விழுந்திருக்கு. இதே மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட சேல்ஸ் எடுத்து பார்க்கும்போது டோட்டல் பர்சனல் வெஹிக்கிள் சேல்ஸ் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிராக்டர் சேல்ஸ் 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் 22,427 யூனிட்ஸாக இருக்குது. டோட்டல் எக்ஸ்போர்ட் 16% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட சேல்ஸ் வந்து பரவாயில்ல. நெக்ஸ்ட் ஈச்சர் மோட்டார்ஸோட சேல்ஸ், இதில் அவங்களோட டோட்டல் டொமஸ்டிக் விஇசிவி அந்த சேல்ஸு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா விஇசிவியில் எக்ஸ்போர்ட் 593 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டபுள் த ரேட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டிவிஎஸ் மோட்டார் 3 வீலர் சேல்ஸ் மட்டும் டிவிஎஸில் 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்கூட்டர் 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் 30% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் 35% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவி சேல்ஸ் 1% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் 2 வீலர் சேல்ஸ் 28% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 2 வீலர் சேல்ஸ் பார்க்கும்போது 30% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 4.91 லேக் யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 2 வீலர் வந்து டோட்டலாட்டு 4.91 லேக் யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 30% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது டிவிஎஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் இன்றைக்கி வந்து 29.48 காசில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் வந்துச்சு சவுத் இந்தியன் பேங்க். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எகைன் ஒரு 25 கிலோ வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சவுத் இந்தியன் பேங்க்கில். ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். அது மாதிரி கர்நாடகா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் தான் இருக்குது. 175 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ 50 வீக் லோலேருந்து ஒரு 13 ரூபா அதிகமாக ட்ரேட் ஆகுது. இன்றைக்கி மட்டுமே 2% மேலே கர்நாடகா பேங்க் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது கர்நாடகா பேங்க். ஸோ இது வந்து 1-2 பிக் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து கர்நாடகா பேங்க்கில். நெக்ஸ்ட்டு ஐடிசி எடுத்து பார்த்தேன். ஸோ ஐடிசி இன்றைக்காது ஸோ போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்க ஸ்டாக்ஸில் ஐடிசியும் ஒன்று. சரி இன்றைக்கி தலைமை ஏதாவது ஒன்று மேலே போயிருக்குமா, ஏன்னா இன்றைக்கி போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி மட்டுமே எனக்கு 1.5% மேலே பாசிட்டிவ். உங்களோடது என்ன கண்டிஷன் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஐடிசி கொஞ்சம் மேலே போயிருப்பான் அப்படின்னு போய் பார்த்தா 1% மேலே ஐடிசி நெகட்டிவில் இருக்குது. 405 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஐடிசி. மார்க்கெட்டே மேலே போயிருக்கு, என்னடா நீ கீழே இருக்கிற அப்படின்னு சொல்லி ஐடிசியை பார்த்துட்டு கண் கலங்க வேண்டியிருக்கு. 405 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எகெயின் பார்த்தீங்கன்னா 400 உடச்சி கீழே வரும் போல் இருக்குது. அப்படி வந்தாலும் 1-2 பிக் பண்ணிக்கோங்க ஐடிசியில், பயப்பட வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஐடிசியில். நெக்ஸ்ட் அத்துல் ஆட்டோ, இவங்களோட சேல்ஸ் நீ பார்க்கும்போது 6% டோட்டலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் ஒரு 4.8% விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டோட சேல்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் 15,239 யூனிட்ஸ் 5% வளர்ந்துருக்கு.
கமர்ஷியல் வெஹிக்கிள் டொமஸ்டிக்கில் 2% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு எஸ்எம்எல் இஷ்யூ, இது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வாங்கின கம்பெனி. டோட்டல் சேல்ஸ் 15% விழுந்திருக்கு. பர்சனல் வெஹிக்கிள் சேல்ஸும் 24% விழுந்திருக்கு. கார்கோ வெஹிக்கிள்ஸ் மட்டும் ஒரு 6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இவங்க எலக்ட்ரிக் 2 வீலர் சேல்ஸ்னு பார்க்கும்போது டிவிஎஸ் தான் மார்க்கெட் ஷேர் மெயின்டைன் பண்ணுறாங்க, 23% வச்சுருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ வந்து 11% ஓன் பண்ணுறாங்க. ஓலா எலக்ட்ரிக் 18%, ஏத்தர் 17%, ஹீரோ மோட்டார் காப் 13%. ஹீரோ மோட்டார் காப் ஒரு ரேபிட் க்ரோத். ஆக்சுவலி ஏப்ரல் 2025 7% இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 13% வந்தாச்சு. நெக்ஸ்ட் எஸ்கார்ட்ஸ் கியூபிட்டாவோட டிராக்டர் சேல்ஸ் 27% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. டொமஸ்டிக் டிராக்டர் சேல்ஸ் 26.6% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. எக்ஸ்போர்ட் வந்து 3.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டோட சேல்ஸ் 4.6% விழுந்திருக்கு. பஜாஜ் ஆட்டோவோட சேல்ஸ் எடுத்து பார்க்கும்போது டோட்டல் 2 வீலர் சேல்ஸ் 3.4 lakh யூனிட்ஸ். டோட்டல் டொமஸ்டிக் 2 வீலர் சேல்ஸ் 12% விழுந்திருக்கு. 2 வீலர் எக்ஸ்போர்ட் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் 2 வீலர் சேல்ஸ் வந்து 2% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் சேல்ஸ் வந்து 21% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதில் டோட்டல் சேல்ஸ் வந்து பார்க்கும்போது 5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் 7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ பஜாஜ் ஆட்டோ ரேண்டமாக 2% பார்த்தீங்கன்னா ஓவரால் ஆட்டோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஹீரோவோட அந்த விடா ஸ்கூட்டர் ஆக்சுவலி இவங்க கண்டினியூஸாக நல்லா சேல்ஸ் ஆகுது. ஜான்வரியில் 1626 யூனிட்ஸ் தான் விற்றுருந்துச்சு. இப்போ ஆகஸ்ட்டில் 13,313 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இந்த வருஷம் மட்டுமே 57,250 யூனிட்ஸ் இந்த விடா அந்த செக்டாரில் மட்டுமே விற்றுருக்காங்க. அசோக் லேலண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு 5,000 கோடி சைனாவை சேர்ந்த கேல்ப் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சு 5,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா பேட்டரி மேனுஃபேக்சரிங் சம்மந்தமாக தான், அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபாசில் ஃபியூல்ஸை வந்து அதர் கண்ட்ரிஸை ரிலைன்ஸ் பண்ணி இருக்கிறதுனால, அதாவது அதர் கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத குறைக்கிறதுக்கு வேண்டி இதை பண்ணுறாங்க. இது வந்து அசோக் லேலண்ட் கொடுத்த அப்டேட். நெக்ஸ்ட் 7 to 10 இயர்ஸில் இந்த செக்மெண்ட்டில் 5,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி மோட்டர்ஸோட சேல்ஸ் 52% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6,578 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ 6,578 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இதில் ஐசிஇ இவி மாடல்ஸ் இதெல்லாமே நல்லா சேல்ஸ் ஆயிருக்குது. இதில் பார்க்கும்போது 4,323 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024 விற்றுருந்தாங்க. இப்போ ரேப்பிடாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எலக்ட்ரிக்கோட அந்த இவங்களோட எலக்ட்ரிக் காரில் எம்ஜி வின்சார் உண்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஹையஸ்ட் ஒரு மந்த்லி சேல்ஸ் 5% க்ரோத் காமிச்சிருக்கு இந்த மந்த்லையும். டாடா மோட்டர்ஸோட டோட்டல் சேல்ஸ் பார்க்கும்போது 73,178 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு 10%. பர்சனல் வெஹிக்கிள் சேல்ஸ் மட்டும் 3% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க டாடா மோட்டர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி வந்து இவங்க எம்டிஎன்எலுக்கு ஒரு 6,73,780 வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது செபியோட நாம்ஸை வந்து இவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாததுனால இந்த ஃபைன் போட்டிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. ஆரோபிண்டோ ஃபார்மாவோட ஏபிஐ ஃபெசிலிட்டி, ஸோ இதில் ஆகஸ்ட் 21 to 29 வந்து யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்பெக்ஷனில் ஃபார்ம் 483ல் 5 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது தெலுங்கானாவில் இருக்கிற அபிட்டோரியா ஏபிஐ ஃபெசிலிட்டி, இதில் யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணதில் 5 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆரோபிண்டோ ஃபார்மாக்கு ஒரு ஷார்ட் டைம் நெகட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நசரா டெக்னாலஜிஸ். ஸோ நசரா டெக்னாலஜிஸோட இன்னொரு கம்பெனி தான் பேசி கேம்ஸ். இவங்க 200 ஜாப்ஸ் வந்து கட் பண்ண போகிறாங்க. ஏன்னா அது வந்து ரியல் மணி வச்சு விளையாடுற கேம்னால. ஸோ 200 ஜாப்ஸ் இப்போ கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணாங்க, ரியல் மணி வச்சு விளையாடுற கேம்ஸ் எல்லாமே. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்க்குலாம் நெகட்டிவ் அப்டேட். ஸோ நசரா டெக்னாலஜிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 40% ஆஃப் த எம்ப்ளாயிஸ், கிட்டத்தட்ட 200 பீப்புள் ஒர்க் ஃபோர்ஸை வந்து ரிடக்ஷன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து நசரா டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். வோடஃபோன் ஐடியா கொடுத்த அப்டேட்டு. அவங்களோட பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இப்போ 4G and 5G டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ரேபிடாக எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க சீஃப் என்டர்பிரைசஸ் பிஸ்னஸ் ஆஃபீஸர். இது வந்து வோடஃபோன் ஐடியா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஐஏஎஃப்எல் ஹோம் ஃபினான்ஸ் வந்து லீடர்ஷிப் டீம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. கிரிஷி கோக்ஸி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்லாட்டில் இப்போ இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் வந்து அஜய் சாக்தேவா அவங்கள வந்து சீஃப் பிஸ்னஸ் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்த்தி மர்வாகா உப்பதாய் இவங்களை வந்து சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்ட அவங்களோட லீடர்ஷிப் டீமை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஐஏஎஃப்எல் ஹோம் ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கிரீஷ் காக்ஷி இவங்க பஞ்சாப் ஹவுசிங் ஃபினான்ஸ்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ இவங்கள வந்து இதில் மேனேஜிங் டைரக்டராக சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஐஎஃப்எல் ஹோம் ஃபினான்ஸில் வந்து ஓவரால் அப்டேட்ஸ். அப்போலோ டயர்ஸ் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு சூப்பர் ப்ரீமியம் ரீட்டைல் அவுட்லெட்டை வந்து பெங்களூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரீட்டைல் அவுட்லெட் ஃபார்மேட்டில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்போலோ டயர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் டிக்சன் டெக்னாலஜிஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் 5% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இதுக்கு நிறைய ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் எல்லாமே இது 22% மேலே போகும், 27% மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஹெவி வால்யூம்ஸ் அந்த பங்கில். ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5% மேலே பாசிட்டிவில் இருக்குது டிக்சன் டெக்னாலஜிஸு.
நெக்ஸ்ட் கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா செபியோட பெனால்ட்டியை ஃபேஸ் பண்ணுறாங்க. சம் ரெகுலேட்டரி இஷ்யூஸ்னால எல்லாமே செபியோட நாம்ஸை ஃபாலோ பண்ணலனா அந்த இண்டிபெண்டன்ட் டேரக்டரை போர்டில் அப்பாயின்ட் பண்ணதுக்கு செபியோட நாம்ஸை இவங்க ஃபாலோ பண்ணாததுனால 10.72 lakhs வந்து ஃபைன் போட்டிருக்காங்க கோல் இந்தியாவுக்கு. ஸோ இது வந்து கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கிட்டாச்சி எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு 300 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க மைசூர் ஃபெசிலிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து கிட்டாச்சி எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. அவங்களோட மைசூர் ஃபெசிலிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு 300 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. சுஸ்லான் எனர்ஜிக்கு மோட்டிலால் ஓஸ்வால் இந்த பங்கு 42% கரண்ட் லெவல்லேருந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பை ரேட்டிங் கொடுக்குறாங்க, 42% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 80 ரூபா பெர் ஷேர் வச்சு டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இது வந்து சுஸ்லான் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சைனாக்கு இந்த அக்ரிகல்ச்சர் குட்ஸ் ஃபுட்ஸ் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் 19 நம்ம 8.9% பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ப்ராடக்ட்ஸு ஃபுட் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ 25ல் 22.1% அது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வெஜிடபிள் எக்ஸ்போர்ட்லாம் ட்ரிபிளாக இருக்குது. அட் த சேம் டைம் டெக்ஸ்டைல்ஸு கிளாத்திங் இதெல்லாமே ஃபினான்ஷியல் 19ல் 3.9% இருந்தது. இப்போ ஜஸ்ட் 13% குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்தியா வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறது ஃபினான்ஷியல் 25ல் 15.7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் எக்ஸ்போர்ட் டு சைனா வந்து 14.2% விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நம்ம ஃபுட் அண்டு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெக்ஸ்டைல் கிளாத்திங் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது குறைஞ்சிருக்கு. ஆனால் அங்கேருந்து நம்ம இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறது அங்கேருந்து இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணுறது இம்ப்ரூவ் ஆயிருக்குது டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கிளாத்திங்கில். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆகஸ்ட்டில் 1.86 lakh crore இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 6.5% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஆக்சுவலி ஜூலையை கம்பேர் பண்ணும்போது 7.6% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவராக இருக்குது. பட் இயர் ஆனர் பேசிஸில் 6.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டினியூஸாக 8 month பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 50,000 கோடி வந்து ஜூலையை கம்பேர் பண்ணும்போது லோவராக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.